ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் யாருக்கெல்லாம் ஆன்மீக ஞானம் அப்படின்றது எந்த பர்சன்டேஜில் இருக்கும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நமக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதே நேரத்தில் இவங்களுக்கு ஆன்மீகத்தை தொட்டால் வாழ்க்கையில் ஜொலிக்கலாம் அப்படின்ற மாதிரியான யோகங்கள் யாருக்கு இருக்குது? இல்லை எனக்கு ஆன்மீகத்தினுடைய தன்மை இல்லை ஆன்மீகத்தினுடைய நாட்டம் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயங்களையும் ஆன்மீக சக்திகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது சார்? அதை சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. நம்ம இருக்கோம், நம்ம எனர்ஜி எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஆமாம், மனித எனர்ஜி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். சில பேர் பார்த்திங்கனாக்கா ஆள் பார்த்தாக்கா என்னமோ தின்னாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மென்டலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படி இறங்குனான்னு வச்சுக்கிறீங்க, அப்படியே நிற்பாங்க, எதுக்குனாலும் பார்ப்பாங்க. சில பேர் பார்த்துக்க ஆள்னா சும்மா இப்படி இருப்பாங்க, ஆனால் மென்டலாக வீக்காக இருப்பாங்க. அதாவது மென்டல்னா மன ரீதியாக வீக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் அதேமாதிரி எனர்ஜிங்கிறது உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டுனாக்கா ஆள் பார்த்திங்கனாக்கா எங்கேன்னு இருப்பாங்க, ஆனால் உடம்புக்குள்ளே எதனா டிசீஸ் கூட இருக்கும். ஆனால் எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்கனாக்கா அந்த டிசீஸ் அவங்கள ஒன்றும் பண்ணாது. புரியுதுங்களா? எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா டிசீஸே உங்கள் பாடியில் இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாது. ஆமாம் சார். கொரோனாவில் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களை விட பயத்தால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க தான் நிறைய பேர். அதுதான், இதை தான் சொல்ல வந்தேன். அப்போ எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருந்தால் உங்களை டிசீஸே உள்ளே இருந்தாலும் ஒன்றும் பண்ண. சில பேர் பாருங்கள், இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும். எனக்கா அவர் சொல்லுவாங்க சில பேர், சுகர் எனக்கு 35 வருஷமாக இருக்குன்னுவாங்க. என்னடா சுகர் 35 வருஷமாக ரொம்ப கூலாக சொல்கிறேன். இல்லை, நான் அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆமாம், நான் ஒரு ஜோவியில் சொல்லலை, ஜோக்காக சொல்லலை. அந்த மாதிரி நபரெலாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சில பேர் பார்த்தாக்கா நல்லா தான் இருந்திருப்பாங்க, இப்போ தான் 6 மாதம் கழிச்சு சுகர் பார்த்தாக்கா சம்மந்தமே இல்லாமல் இப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்கன்னா என்ன சுகர் வந்துருச்சுங்க, சுகர் வந்தால் எப்படி ஆகுங்கிற மாதிரி. இன்னும் சுகர் பார்த்தா என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தான் இது எக்ஸாம்பிளுக்கு தான் சுகரை லைட்டாக தொட்டேன் நான். ஏன்னா சுகருங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் வேறு. அப்போது எனர்ஜி, இதுக்கு தான் எனர்ஜியை பார்க்கணும் ஒன்று. அடுத்து விபதின்னு நம்ம சொல்கிறோம். நெத்தியில் வைக்கிற விபதி, அதுக்கு என்ன பவர் இருக்குங்கிறது, அதுக்கு பவர் இருக்கா இல்லையாங்கிறது பதில் சொல்ல போகிறேன். அடுத்து நம்ம குடிக்கிற தண்ணி, வீட்டில் தண்ணி வருது வீட்டில் வருதோ இல்லை வாங்குகிறோமோ, இது குடி தண்ணீரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், செய்ய போகிறேன், காட்ட போகிறேன். எதன் மூலயமாக? ஒரு பெண்டுலம் பாருங்கள், இதுதான் பெண்டுலம். இந்த பெண்டுலம் நாம் எனர்ஜியாக இருக்குமா, நாம் ஸ்பிரிச்சுவலைஸமாக இருக்கிறோமா, நமக்கு உண்டான ஒரு பவர் இருக்கா, நம்மக்கிட்ட ஒரு சக்தி இருக்கா, நம்மக்கிட்ட ஒரு ஆன்மீக சக்தி இருக்கா அப்படின்னாக்கா இந்த பெண்டுலம்னு இருக்குது. இந்த பெண்டுலம் பார்த்திங்கனாக்கா இப்படி பிடிச்சிக்கிட்டு நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நபர்கள்கிட்டையும் இது சுற்ற ஆரம்பிக்கும். சரி, சுற்றுது. என் கை சுற்றலை, நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் பிடிக்கிறீங்களா? சார், நான் இதை ஏற்கனவே பண்ணி பார்த்து நான் வியப்பில் இல்லை பண்ணுங்க, என்ன காட்டுங்க, வாங்க கேமராவில் காட்டுங்க. ஓகே, அப்படியே நேராக பிடிங்க. ஸோ நம்ம பாடியில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா இந்த பெண்டுலம் சுற்ற ஆரம்பிக்கும். கொடுங்க. அப்போ இருக்குது. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தீங்க. ஆமாம் சார், ஏற்கனவே எனக்கு எனர்ஜி இருக்கா, எனர்ஜெட்டிக் இல்லையான்ட்டு ஏதோ ரூமில் தெரிஞ்சது பப்ளிக்காக உலகம் ஃபுல்லாக இவர் சொல்லிட போகிறாரு, உள்ள பயம் இருந்தது உண்மையாகவே இருந்தது சார். ஏன்னா ஒரு அறையில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்றது சரி, அறையை பொறுத்த ஒரு தனி நபர் அப்படின்றப்போ அது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. இல்லை இருக்கும், இல்லைன்னு சொன்னது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் தைரியமாக காப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக காட்டுவேன். இருக்குங்கிறது இதுதான். இப்போ நீங்கள் இது மாதிரி சார் எங்கிட்ட கூட கொடுத்தா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அப்படிலாம் சொல்ல முடியாது.
இருக்காது, எல்லாத்துக்கும் இருக்காது, எல்லாம் தெரியாது. ம். அப்படி நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்படி சுற்றுறீங்க, உங்கள்கிட்ட இருக்குன்னு சுற்றி பார்த்தீங்கன்னா சுத்தாமல் நிற்கும், அப்படியே ஒன்றும் செய்யாது, அப்படியே நிற்கும், ம். சுற்றவே சுத்தாது, அப்படியே நின்றுட்டு இருக்கும். ம். அப்படின்னு இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. ம். விபூதி இருக்கும், ம். விபூதியை கையில் நல்லா பூசி அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு புட்டிங்க அந்த சுற்று இப்போ இது கூட லேசாக சுற்றிச்சு விட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ம். நான் எடுத்துட்டேன். விட்டிங்கனாக்கா இப்படியே வந்து இப்படியே ஒரு பெரிய சுற்றி நம்மளை இழுத்து சுற்றும். ம். அப்படி இதுக்கு பேர் தான் பெண்டுலம். இந்த பெண்டுலத்தை ஒவ்வொரு வீட்லேயும் அனைவரும் கட்டாயம் அவசியம் வாங்கி வைங்க. எதுக்குன்னு காரணம் சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா வந்து வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு எதுக்குனாலும் காரண காரியங்கள் தெரிஞ்சாதான் நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. என்ன காரணத்துக்காக எல்லா வீடுகளையும் கண்டிப்பாக ஒரு பெண்டுலம் இருக்கு? கண்டிப்பாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ எனர்ஜி இருக்கா காமிச்சிட்டேன். இது லேசாக சுற்றினாங்க, அது சுத்தம் இத்தனை பெருசு சுத்தம். அது சுத்தத்தை பார்த்தீங்களா அப்படியே ஆரம்பிக்குது. இது அவங்ககிட்ட கொடுத்தாங்க, அவங்களும் சுத்தத்தை ஆரம்பிக்குது. எனர்ஜி இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம ஃபிசிக்கலாகவே உடல் ரீதியாகவே மன ரீதியாகவே நம்ம பாடிக்குள்ளே இல்லைங்க அப்படின்னா ஏதாவது டிசீஸு அப்படின்னு அதெல்லாம் வரவும் போகுங்க மனுஷங்கிட்ட. அதெல்லாம் மனுஷனா இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அதனுடைய அதை போக்கக்கூடிய எனர்ஜெட்டிக்கு உடம்புக்குள்ளே இருக்கா அப்படின்னாக்கா இருக்குன்னு அது சொல்லுது. ஒருவேளை சில பேர் உடம்புல போய் அந்த மாதிரி இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் சுத்தாது, அப்படியே நிற்கும். அப்படின்னா உங்ககிட்ட அப்படியே நின்றுச்சுன்னா உங்ககிட்ட ஆன்மீக சக்தி இல்லைன்னு அர்த்தம். உங்ககிட்ட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, இல்லை வேறு சக்தி எதுனா தேவையில்லாமல் இருந்ததுனாக்கா ஆன்டி கிளாக்கில் சுற்றும். ஆன்டி கிளாக்னா இப்படி இருந்துச்சு இப்படி சுற்றிச்சு இல்லையா, இது ரைட் ஆங்கிள் சுற்றுது. ஆன்டி கிளாக்கெல்லாம் இப்படி சுற்றும், உல்ட்டாவாக சுற்றும். அது பேர் ஆன்டி கிளாக். அது சுற்றுச்சுன்னா உடம்புக்குள்ளே ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்க கூடயே பயணப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உடம்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக போய் பாருங்கள், அவசியம் போய் பாருங்கள். அப்போ இது வீட்டில் எல்லாத்துக்கும் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பாயிண்ட்டு. அடுத்து நம்ம தண்ணி குடிக்கிறோம். பார்த்தா தண்ணிங்கிறது நமக்கு அது வந்து தண்ணி இருந்துன்னா எடுத்து குடிச்சிடணும். இது குடிக்கக்கூடிய தண்ணியாக குடிக்க முடியாத தண்ணியாக குடிக்க முடியல என்ன பண்ண போகிறோம்? குடிக்கிறத தவிர வேறு எதுனா யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அப்போ அந்த தண்ணியை வாங்குங்க, தண்ணி அப்படி வைங்க, ஒரு பாத்திரத்தில் வைங்க, அதுக்கு மேலே இப்படி வைங்க. நல்ல தண்ணினாக்கா இது மாதிரி இப்படியே சுத்தம். அந்த தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்னாக்கா ஆன்டி கிளாக்கில் சுத்தம். அப்போ தண்ணி குடிக்காதீங்க. அந்த தண்ணியில் உங்களுக்கு கெடுதல் தான் உண்டாகும். அப்போது இந்த பெண்டுலம் வீட்டில் எல்லோரும் வச்சுருக்கணுமா வச்சுருக்கூடாதா? வச்சுருக்கணும். அதுதான் இதைத்தான் சொன்னேன். அப்போது பெண்டுலத்தை அத்தனை பேர் நீங்கள் உலகம் ஃபுல்லாக பார்க்குறீங்க, அத்தனை பேர் வீட்டில் வைங்க. நம்ம தாங்க முதல்ல, நமக்கு தாங்க எல்லாமே முதல்ல. உங்கள் வீட்டில் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். அதான் திருப்பி சொல்கிறேன், இது சுத்தலைன்னா பயப்படாதீங்க. விபதியை கையில் எடுத்துகிட்டு கையில் வச்சு அப்படி வைங்க. அப்படி வச்சா அடுத்த செகண்டே சுற்றுது. அது விபதி வச்சு இப்போ நான் இப்போ டெஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் செய்யுங்க, எல்லாத்தையும் நானே காமிச்சேன்னா என்னமோ எல்லாத்தையும் நானே இங்கே ஷோ பண்ண மேஜிக் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் அவங்களும் ட்ரை பண்ணுறது. ஒன்று எக்ஸாம்பிள் சுற்றுச்சா இல்லையா? அப்போ நீங்கள் சுற்றலைன்னும் போது பயப்பட வேண்டாம். ஐயோ சுற்றலைன்ட்டார், அப்போ உடம்புக்குள்ளே கோளாறு இருக்கா பிரச்சனையா, அந்த பயம் உங்களுக்கு வர வேண்டாம். இந்த விபதியை கையில் இப்படி வச்சுக்கிட்டு பிடிச்சிங்கனாக்கா அத்தனை பேருக்கு சுத்தம். வேகமாக எடுத்த உடனே வேகமாக சுத்தம், இப்படிலாம் மெதுவாலாம் ஆரம்பிக்காது. அப்படி பிடிச்சிங்கன்னா சுத்தம். அப்போது விபதிக்கு அவ்வளோ பவர். நான் முதல்ல சொன்ன பாருங்கள், விபதிக்கினுடைய பவரு எங்கே பாருங்கள். விபதி எங்கே இருக்குது? சும்மா இதுதான் நினைக்கிறோம், இங்கே வச்சு பாருங்கள், அந்த ஓட்டம் ஓடும். அப்படி ஒரு பவர் இருக்குது. அப்போது பெண்டுலங்கிறது நாம் நினைக்கிறா போல் அது வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்டுலன்னா கையில் சுற்றுது அப்படி சுற்றுது. அது பாசிட்டிவும் காட்டும், நெகட்டிவே காட்டும். அதை காமிக்கிறது எதுக்குனாக்கா நம்மளை அலாட் பண்ணுது. நம்மளை அலாட் பண்ணி நீங்கள் கேர்ஃபுல்லாக அடுத்த ஸ்டெப்ஸ் எடுங்க, அடுத்து கவனமாக பாருங்கள், கவனமாக இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நமக்கு வந்து உத்தரவு கொடுக்குது. நம்மளை பாதுகாக்குது, நம்மளை சேவ் பண்ணுது. உடம்புக்குள்ளே இது இருக்குது, போய் என்னென்னு போய் பாருங்கள், செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதுக்கு உண்டான ஏதோ ஒன்று எடுங்க, இந்த தண்ணி குடிக்காதீங்க. இப்படி எல்லாத்தையுமே செக் பண்ணி கொடுத்து நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு குட்டி சாமி. சரியான வார்த்தை சொன்னீங்க சார். அதனால் எல்லோரும் ஒரு பெண்டுலம் 100% வாங்கி வச்சுக்கிங்க. செக் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் செக் பண்ணி, இது என்ன பெருசாக வந்துட போகுது, உங்களை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏதோ சினிமா டிக்கெட்டுக்கு ஒரு ஃபேமிலியோடு போகிறீங்க, எத்தனை ஆயிரம், இது அப்பப்போ பண்ண, ஏன்னா ஒரு நாளுக்கு பார்க்குறது இல்லைங்க. ஆமாம். இப்போ இன்றைக்கி முதல் வாங்குறீங்க, முதல் டைம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபீல் எப்போ இருக்கோ அப்போ எடுத்து பாருங்கள்.
ஆமாம், இந்த ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க சுற்றவே சுற்றாது. இன்னும் சில பேருக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்னால் ஆன்டி கிளாக்கில் சுற்றும். அப்போ நீங்கள் விபூதியை வைங்க, விபூதி பிடிச்சிங்கன்னா சுற்றும். விபூதியும் வச்சு சுற்றலைனாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு உண்டான வழிமுறை என்ன, ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, என்ன செய்யணுமா, டிக்கெட்டை இம்மிடியட்டாக பாருங்கள். அது நமக்கு வழிகாட்டுது. அதனால் பெண்டுலம் இவ்வளோ விஷயத்துக்கு நமக்கு பயன்பெறுவதை இதுவரைக்கும் தெரியாமல் இருந்த அனைவருக்கும் இப்போது அனைவரும் தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டில் பெண்டுலத்தை வாங்கி அனைவரும் உங்களை டெஸ்ட் பண்ணுங்க, உங்களை சரி பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உடம்புல ஜுரம் வந்ததுன்னா தர்மாமீட்டர் எப்படியோ அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய உள்ளத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த பெண்டுலம் எல்லா வீடுகளையும் இருக்கிறது ரொம்ப சரியான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். தண்ணி அது மட்டும் இல்லை, தண்ணி கூட சொல்லட்டுமே, வெறும் உடம்பு ஹெல்த் பண்ணுற டெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, தண்ணி வைக்கிற தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா, நல்ல தண்ணியா இல்லையா, இது மாதிரி தண்ணிக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். தண்ணியும் தாண்டி சில உணவுப் பொருள் யாரோ எடுத்து கொடுக்குறாங்க, அது பாசிட்டிவ் உள்ள சாப்பிடலாமா வேண்டாமா உங்களுக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு. வைங்க, பாசிட்டிவ்னாக்கா இப்படி சுற்றுவார், ரைட்டில் சுற்றுவார், அதுக்குள்ளே ஏதோ இருக்குது நெகட்டிவாக இருக்குது சாப்பிட்டா உங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னாக்கா யார் பிடிச்சி நிற்கிறீங்களோ ஆன்டி கிளாக்கில் சுற்றும். சாப்பிடாதீங்க, ஓரம் எடுத்து வச்சுருங்க. இது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்? அதிரசம்னு ஒன்று இருக்குது, அதிரசம் எல்லாத்துக்கும் ஒத்துக்காது, ஆனால் எல்லாத்துக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். சில பேருக்கு அதிரசம் சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிடும் வயிறில். உங்களுக்கு அதிரசத்துக்கு ப்ராப்ளம்னு சொல்லலை, அது நீங்கள் சாப்பிட்டா நல்லதா வேண்டாமாங்கிறது தான் சொல்ல போகுது. பிடிச்சி பாருங்கள், ரைட்டில் சுற்றினா எடுத்து தைரியமாக சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆன்டி கிளாக் சுற்றிச்சுன்னா அதை ஓரம் எடுத்து வச்சுருங்க. இப்படி எல்லா பொருளுக்கும் செக் பண்ணலாம். அதனால் அவசியம் ஒரு பெண்டுலத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் புதுசாக வருது. அதுக்காக நீங்கள் டெய்லி சாப்பிட்ற அம்மா அப்பா சமைச்சு உங்கள் ஒய்ஃபு சமைச்சதை வச்சுக்கிட்டு டெய்லி உட்காந்து சுற்றிட்டு இருக்காருங்க, அதில் வச்சுக்கிட்டு. யாரோ அந்நியர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு அந்நியர்கள் கொடுக்குறவங்களுக்கு பாருங்கள். ஆனால் தண்ணி யார் கொடுத்தாங்க? தண்ணி சமைக்கிறது நீங்கள் சமைக்கிறீங்க, தண்ணின்னா நீங்களே எடுத்துகிட்டு வரீங்க. தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி, குடி தண்ணியை தவிர்த்து மற்றதுக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. குடிக்கிறதுக்கு குடிக்கலாமா வேண்டாமா ஒரு சின்ன செக் பண்ணிக்கிறீங்க. இதை குடிக்கலான்னா கரெக்டாக சுத்தப்போ போகுது. அதுக்கு அப்படி ஆன்டி கிளாக்கில் சுற்றுச்சுன்னா குடிக்க வேண்டாம். குடி தண்ணீரை திருப்பி தேடி பிடிச்சி அந்த தண்ணியை குடிங்க. ஏன்னா அது ஒரு வேலையிலனாலும் ஒன்றாயிர போடுறது. தொடர்ந்து அந்த ரெகுலராக அந்த தண்ணியை குடிக்கிறீங்க பாருங்க, அது ஒரு கட்டத்தில் அந்த தண்ணியை உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணிடக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது. ஸோ பல வகையில் ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்றக்கூடிய பெண்டுலத்தை அனைவர் வீட்டிலும் வைத்து பிரயோகப்படுத்துங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த யாரும் சொல்லப்படாத ஒரு ரகசியத்தை சொல்லப்பட்டிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், இந்த விஷயத்தை உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெகட்டிவ் எனர்ஜியை தூரமாக அதை துரத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் எங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக எடுத்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.